வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிலா. இன்றைக்கு ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். என்ன விஷயம்னு பார்க்குறீங்களா? ஒரு வயசான அம்மா, அவருக்கு வயசு 78 வயசு. உண்மையிலேயே சொல்ல மாட்டீங்க 78 வயசுண்டு. அவ்வளோ ஒரு யங்காகவும் அழகாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறாள். ஆனால் அவருக்கு என்ன ஆசை தெரியுமா? தானும் யூடியூப் செய்யணும், தானும் டிக்டாக் செய்யணும் அப்படின்றது தான் அவன் ஆசை. ஆனால் பிரச்சனை பயம். மக்கள் என்ன சொல்லும், பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த கிழவிக்கு என்ன என்ன இந்த வயசுலேயே ஆடுதா அப்படின்றது ஒரு பயம். எனக்கு சொல்லி கவலைப்பட்டா. எனக்கு செய்ய விருப்பம் இல்லை. ஆனால் பிரச்சனை இந்த பிள்ளைகள் என்ன நிற்கிதோ, பேர பிள்ளை என்ன நிற்குமோ, இல்லை என் சொந்தம் என்ன நிற்குமோன்ற ஒரு பயமாக இருக்குது. என்ன செய்யலாம்? ஆனால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்த காலத்தில் இதுகளெல்லாம் இல்லை. ஆனால் இப்போ பார்க்க எனக்கு அது ரொம்ப செய்யணும் போல், மற்றவையில் போல் நானும் பப்ளிக்கில் வரணுமென்று ஒரு ஆசை. ஆனால் பயமாக இருக்குண்டு. நான் அந்த அம்மாவுக்கு சொன்னது, வயசு வந்தம்மா ஒரு எண்ணத்தை தவிர அது எதுக்குமே ஒரு தடையாக இருக்கக்கூடாது. உங்களால் எது முடியுமோ அதை செய்யுங்க. நாங்கள் வாழ்கிறது ஒரு ஒரு வாழ்க்கை தான் கடவுள் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. அதில் நாங்கள் என்ன ஆசைப்படுறோமோ அதை செய்திடணும். சும்மா மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்ட்டு எல்லாத்தையும் தள்ளி போடாதீங்கம்மா. நீங்கள் அதை செய்தீங்கன்னா நீங்கள் இப்போ 100 வயசு வாழ போகிறீங்கன்னா இன்னும் 150 வயசு இருப்பீங்கம்மா. எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். எங்களோட மனசு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கோ அவ்வளவு ஆரோக்கியமாயும் இருக்கலாம். நீங்கள் இதை யோசிக்காமல் இதை செய்யுங்கம்மான்னு சொன்னேன். அப்போ சொன்னால், நீ என்ன செய்யலாம்னு யோசிக்கிறாய் எனக்கு சொல்லு. அப்போ நான் சொன்னேன் அம்மாவுக்கு, அம்மா நீங்கள் இந்த உலகத்தில் இன்னொரு நல்லொரு விஷயத்தை கொண்டு சேர்க்கலாம்னு யோசிங்க. எத்தனையோ சீரழிவுகள் நடந்து கொண்டிருக்குது. அதுகளை பற்றி பேசுங்க. அதுகளை பற்றி பேசி ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டே சேருங்க. மக்களுக்கு கட்டாயமாக நீங்கள் சொல்கிறத கேட்குங்க. ஏனென்றால் உங்களுக்கு அனுபவம் கூட. மற்றவியலை விட உங்களுக்கு அனுபவத்தாலே நீங்கள் பேசலாம். அதை பற்றி பேசுங்கம்மான்னு சொன்னேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ சொன்னால், இதுவே நல்ல ஒரு விஷயமாக தானே இருக்குது. அதுகளை பற்றி நான் பேச போகிறேன். நல்ல விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். ஒரு பிள்ளைகளா பேர பிள்ளைகளா இருந்து அவங்க 1000 பேர் கேட்கணும் வேண்டி இல்லைம்மா. எனக்கு ஒரே ஒரு ஆள் என்னால் தெரிஞ்சிச்சுதாண்டா இந்த உலகத்துக்கு நான் செய்த பெரிய ஒரு நல்ல விஷயமா நிற்பேன்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷமாக பேசிட்டு போனான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு வயசான ஆளுக்கோ இல்லை வயசான அம்மாவோ வயசான அப்பாவோ இந்த பப்ளிக்கில் யூடியூப்லேயோ இல்லை டிக்டாக்ல வர்றது தப்பா சரியா? தப்பா சரியான்னு நீங்கள் எனக்கு விளக்கம் தாங்க. கமெண்டில் போடுங்க. இது எந்த விதத்தில் சரி, எந்த விதத்தில் தப்புன்றதை நான் தெரிஞ்சு கொள்ளணும். என்னை பொறுத்தளவில் வயசு எந்த ஒரு இதுக்கும் தடையாக இருக்கக்கூடாது. எங்களோட உடம்பு எங்களால் இயலுமா அதை நாங்கள் செய்யலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், எங்களால் மற்றவைக்கு எந்த ஒரு கெடுதலும் வந்துடக்கூடாது. எந்த ஒரு கஷ்டமதையும் நாங்கள் கொடுக்காமல் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் செய்யலாமண்டு இந்த மனசு சொல்லுது. உங்களுக்கு என்ன தோணுதுண்டு ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு வீடியோவில் இதை பற்றி இப்படி ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம். ஆனால் இன்றைக்கி உங்களோட முகங்காட்டி பேசுகிறேன். இதன் தவறுகள் எல்லா ஒரு குழப்பமான பேச்சு எதுவும் இருந்தால் தயவுசெய்து மன்னிச்சு கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.